ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வந்து நடக்கப்பட்டது. ஸோ இந்த மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம போராக தான் வந்து இருந்தது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த டாஸ்க்கை வந்து லாஸ்ட் வீக்கெண்ட்லேயே வந்து பண்ணி விட்டாங்க. அது என்ன அப்படின்னா, கமல் சார் வந்து கேட்டிருந்தாரு, யார் நல்லா வந்து பவுன்ஸ் பேக் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாப்புல. ஸோ அதுக்கு வந்து எல்லாரும் தன்னுடைய கருத்துக்களை வந்து சொன்னாங்க. இவங்க நல்லா பவுன்ஸ் பேக் வந்து பண்ணாங்க, அவங்க நல்லா பவுன்ஸ் பேக் வந்து பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கருத்துக்கள் வந்து பெருசாக ஒன்றும் மாறலை. அவங்க தான் வந்து நல்லா பவுன்ஸ் பேக் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன தான் போட்டு அடித்தாலையும் 400 அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதில் பெருவாரியாக எல்லாரும் சொன்ன பதில்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடிங் தினேஷ் முதல் கொண்டு மாயாவோட பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஜென்ரலாக அவங்க சொன்ன ஒரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயா வந்து ஒவ்வொரு வாரமும் அடினா அடி, அப்படி ஒரு அடி. ஆனாலும் அடுத்த நாள் காலையில் ஒரு பெரிய பவுன்ஸ் பேக் வந்து கொடுப்பாங்க. யார் என்ன வேணால் நினச்சிக்கோங்கடா, நான் வந்து இப்படி தான் கேம் ப்ளே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பெரிய பவுன்ஸ் பேக் வந்து கொடுப்பாங்க. அந்த அவங்களோட மைண்ட் செட்டை வந்து மாற்றிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் வந்து சொன்னாங்க. மாயாவுக்கு பெரிய பெரிய அப்ளாஸ் எல்லாம் கொடுத்து பயங்கரமாக புகழ்ந்து தள்ளியிருந்தாங்க. தினேஷ், விஜய் வர்மா, பூர்ணிமா, அப்புறம் நிக்சன் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொன்னாப்புல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான விஷயத்தை வந்து பேசிட்டார். அது என்னென்னா, மற்றவங்கெல்லாம் மாயா செம்மையாக பவுன்ஸ் பேக் வந்து பண்ணுறாங்க, அடி வாங்கினாலே மறுபடியும் வந்து எழுந்து வராங்க, பீனிக்ஸ் பறவை மாதிரி அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் பில்டப் கொடுத்து பேசினா, நிக்சன் வந்து பொசுக்குன்னு வந்து மாயாவெல்லாம் அப்படி கிடையாது, அவங்கெல்லாம் ஒன்றும் பெருசாகலாம் வந்து பார்த்திங்கன்னா பவுன்ஸ் பேக்கெல்லாம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. எல்லாருக்குமே ஷாக்கு. ஏன்னா இவன் இப்படி சொல்கிறானே அப்படின்னு பார்த்தாக்கா, அவன் பயங்கரமான ஒரு கிளாரிட்டி வந்து கொடுத்தாப்புல. நிக்சன் என்ன கிளாரிட்டி கொடுத்தாரு அப்படின்னா, மாயாவோட மென்டாலிட்டி என்னன்னு எனக்கு தெரியும். அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2-3 வீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக வந்து இருப்பாங்க. ஓகேங்களா, அடி வாங்கினாங்க, ஆனால் பவுன்ஸ் பேக் வந்து கொடுக்கவே கிடையாது. அவங்க ஒரு வேளை பவுன்ஸ் பேக் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் இருந்திருக்காது, அது வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாப்புல நிக்சன். அது என்னமோ அக்செப்ட் பண்ணிக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயா வந்து பவுன்ஸ் பேக் கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் வந்து பழைய மாதிரியே திரும்பியும் மாறி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5th வீக்ல இவங்க கேப்டனாக இருந்தாங்க பாருங்கள், அந்த லெவலுக்கு வந்து மாறி இருப்பாங்க. எத்தனை பேரோட கை கால்கள்லாம் உடஞ்சிருக்கும், எத்தனை பேர் வாயெல்லாம் உடஞ்சிருக்குன்னு வந்து தெரில. அந்தளவுக்கு மாயா இரிட்டேட் பண்ணுவாங்க. அது வேற ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நிக்சன் போட்டு உடச்சிட்டாப்புல. அதுக்கப்புறமா மாயாவை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனாவுக்கு நிறைய வாக்குகள் வந்து விழுந்தது இந்த ஒரு விஷயத்தில். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பவுன்ஸ் பேக் பண்ணி இப்போ ஒரு ஸ்டாண்டர்டான நிலைமையில் இருக்காங்க அப்படின்றதுக்காகவும், அதே மாதிரி விசித்ராவுக்கும் நிறைய வாக்குகள் விழுந்தது. பூர்ணிமாவுக்கும் நிறைய பேர் வந்து சொன்னாங்க. ஸோ இது மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களே வந்து பாராட்டி கொண்டார்கள் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பட் மாயா இஸ் த வின்னர் ஆக்சுவலாக இந்த டாஸ்கில், பவுன்ஸ் பேக் அப்படிங்கிற ஒரு டாஸ்கில். ஆனால் அது வந்து ஸ்பாய்லர் பண்ணி விட்டாப்புல நம்ம நிக்சன் அவர்கள். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தொடர்ந்து சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.